எதிர்வருகின்ற ஜூலை மாதம் அனைவரும் பரபரப்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ராஜபக்ச குடும்பங்கள் கூட்டோடு அள்ளப்பட போகிறார்கள் என்கின்ற விடயம் வந்திருக்கிறது. ராஜபக்சர் குடும்பங்களே இப்பொழுது கைது செய்யப்பட போகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெய்சி பார்ட்டியை தவிர மற்ற எல்லோருமே கைது செய்யப்பட போகிறார்கள். உதய ஹம்மம்பில் தீக்குளிக்கப் போகிறார் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. இவ்வளவு நாளும் இடம்பெற்ற சத்தியாகிரக நாடகம் இப்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கிறது. ஏன், எதற்காக நிறைவுக்கு வந்திருக்கிறது என்பது தொடர்பாகவும் பார்க்கலாம். பல்வேறுபட்ட சித்திரவதைகளை மேற்கொண்ட சுரேஷ் சலே தனக்கு இவ்வாறான சித்திரவதைகள் இடம்பெறுகின்ற வேளையில் ஏன் கூக்குரல் இடுகிறார் என்பது தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். இதே வேளையில் நாடாளுமன்றத்தில் பல்வேறுபட்ட குரல்கள் நேற்றைய தினம் ஒலித்திருந்தன. அவைகள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். வாருங்கள் காணொளிக்குள்ளே செல்லலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொளியை பாருங்கள். சரி, என்னவென்று சொன்னால் இன்று பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. எதிர்வருகின்ற ஜூலை மாதம் ராஜபக்சகர்கள் கூண்டோடு கைலாயம் என்று சொல்வார்களே, கூண்டோடு அவர்கள் கைது செய்யப்படுவதற்குரிய செயற்பாடுகள் இப்பொழுது நிறைவு பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெய்சி பார்ட்டி தவிர்ந்த அனைவரும் கைது செய்யப்பட போகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உங்கள் பலருக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்சவுக்கு வழக்கு இருக்கிறது, சிராந்தி ராஜபக்சவுக்கு வழக்கு இருக்கிறது. கோத்தபாய ராஜபக்சவோ இன்றைக்கோ நாளைக்கோ கைது செய்யப்படலாம். இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக ஏற்கனவே அவருக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட போகிறார். மஹிந்த ராஜபக்சவின் இளைய மகனும் கைது செய்யப்பட போகிறார். எனவே இவை தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. இவர்கள் ஏன் கைது செய்யப்பட போகிறார்கள் என்றால், இவர்கள் ஒவ்வொருவர் பேரில் இருக்கின்ற வழக்குகளும் ஜூலை மாதம் எடுத்துக்கொள்ளப்பட போகின்றன. எனவே இவர்கள் கைது செய்வது உறுதியாகி இருப்பதாக ஒரு ஆய்வாளர் மிக மிக காத்திரமான தனது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இவர்கள் கைது என்பது இப்பொழுது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. பல்வேறுபட்ட அட்டகாசங்களை புரிந்து மக்கள் பணங்களை வீணடிப்பு செய்தவர்கள் தான் இவர்கள் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. உச்ச நீதிமன்றமே இவர்கள் பல்வேறுபட்ட ஊழல்களை செய்து நாட்டை இழிநிலைக்கு கொண்டு வந்தவர்கள் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிற நிலைமையில் இவர்களது கைது இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, இதே இப்படி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த சத்தியாகிரக போராட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. சத்தியாகிரக போராட்டம் பெருமெடுப்பில் இடம்பெற்ற போராட்டம் என்று சொன்னால், பெருமெடுப்பில் அங்கே எந்த விதமான போராட்டம் இடம்பெறவில்லை. ஒரு 10-20 பேர் தான் அங்கே காணக்கூடிய மாதிரியாக இருந்திருக்கிறது. அந்த 10-20 பேருக்கு எதிராகவும் பல்வேறுபட்ட கூக்குரல்கள் அந்த இடத்தில் ஒலித்த வண்ணம் தான் இருந்தன. ஆரம்பத்தில் 30 பேராக இருந்த அந்த போராட்டம் படிப்படியாக குறைவடைந்து கடைசியாக 10 பேரிலே அந்த போராட்டம் நடைபெற்றிருந்ததை நாங்கள் காணக்கூடிய மாதிரியாக இருந்தது. இந்த போராட்டம் கைவிடுவதற்கான காரணமாக இருந்திருப்பது என்னவென்று சொன்னால், சுரேஷ் சலே தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் இவர் அங்கே வைத்து சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார், உபாதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார், உடலிலே பல்வேறுபட்ட காயங்கள் இருக்கின்றன என்று தெரிவித்திருக்கின்ற சுரேஷ் சலே இப்பொழுது நீதிமன்றத்திலே இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்பொழுது என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், 5 பேர் கொண்ட நிபுணர் குழு அமைக்கப்பட்டு விசேட அறிக்கை ஒன்று நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்ததன் அடிப்படையிலே இப்பொழுது போராட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு காலமும் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டு இப்பொழுது பல காலமாகிறது. ஆனால் என்று கோத்தபாய ராஜபக்சவுக்கு பயணத்தடை வந்ததோ, கோத்தபாய ராஜபக்சவுக்கு என்று பயணத்தடை விதிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து இந்த உதய ஹம்மம்பில் விமல் வீரவன்ச, நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் அவற்றுக்கு எதிராக கொக்கரித்து இந்த பிடிஏ சட்டத்தின் கீழ் இவர்களை கைது செய்திருப்பது தடுக்கப்பட வேண்டும் என்பது போன்று பல்வேறுபட்ட கருத்துக்களை இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம், ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னர் கைது செய்யப்பட்ட முஸ்லீம் மக்கள் 548 மக்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதிலே 418 பேர் எந்த விதமான குற்றமற்றவர்களும் என்று விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். கைது செய்யப்பட்ட இந்த 548 பேருக்கும் வழங்கப்பட்ட சித்திரவதைகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. அவர்கள் இந்த பயங்கரவாத தடுத்திடத்திலே கைது செய்யப்பட்ட வேளையில் இந்த மஹிந்த ராஜபக்ச கும்பல், கோத்தபாய ராஜபக்ச கும்பல் அப்பொழுது எங்கே போனார்கள்? தங்களுக்கு ஒரு நீதி வருகின்ற வேளையில் தான் இப்பொழுது குரல் எழுப்புகிறார்கள். அது தவிர தமிழர்கள், எத்தனையோ தமிழர்கள் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ தாய்மார் அழுது குளறிய காட்சிகள் இன்றும் எங்கள் கண்முன்னே இருக்கின்றன. எத்தனையோ பேர் இன்றும் உடல் அங்கவீனமானவர்களாக, உடலில் பெரும் வேலைகள் செய்ய முடியாதவர்களாக இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்திலே கைது செய்யப்பட்டு எந்தவித விசாரணைகளும் இன்று சிறையிலே அடைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட பல தமிழ் இளைஞர்கள் இருக்கிறார்கள். இவை தொடர்பாக நாடாளுமன்றத்திலே நேற்றைய தினம் முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கைது செய்யப்பட்ட முஸ்லீம் மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்காத பலர் எதற்காக இப்பொழுது ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு குரல் எழுப்புகிறார்கள் என்று இப்பொழுது பல்வேறுபட்ட சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே கருத்துக்களை தெரிவித்த நிசார் காரியப்பர் காத்திரமான பல கருத்துக்களை நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார்.
முஸ்லிம் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு அப்பொழுது ஏன் இவர்கள் கருத்துக்களை தெரிவிக்கவில்லை என்பது போன்று தெரிவித்திருக்கின்ற அதே வேளையிலே முஜிபுர் ரஹ்மான் தனது சமூக வலைத்தளத்தில் கோத்தபாய ராஜபக்ச குற்றம் செய்திருந்தால் அவர் கைது செய்யப்பட வேண்டும், கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்பது போன்று அவரும் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் எஸ் எம் மரிக்காரும் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். உண்மையிலேயே பயங்கரவாத இந்த தடைச்சட்டத்தின் போது ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு முஸ்லீம் இனமாக இருக்கிறார்கள். அந்த முஸ்லீம் இனத்துக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. அந்த அநீதிகளை இழைத்தவர்கள் யார் என்று பார்த்தால் இந்த கோத்தபாய கும்பல்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் தாங்களே ஒரு தாக்குதலை மேற்கொண்டு விட்டு அதை ஒரு இனத்தின் மீது போட்டுவிட்டு தப்பித்துக் கொள்வதற்குரிய வழிமுறைகளை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்ற வழியில் அவற்றுக்கு எதிராக போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது இப்பொழுது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்ற அதே வழியில் அருண் ஹேமச்சந்திரன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்ற சங்கீதன் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். சங்கீதன் கைது செய்யப்பட்டிருப்பது ஒரு பாடலுக்காக அல்ல என்றும் சமூக வலைத்தளத்திலே பதிவேற்றப்பட்ட ஒரு பதிவுக்காகவே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது போன்றும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் சங்கீதன் தொடர்பாக அங்கே நாடாளுமன்ற நேரத்திலே உரையாற்றிய கஜேந்திரகுமார் எம்பி காட்டுச்சாட்டமான பல கருத்துக்களை நேற்றைய தினம் அங்கே முன்வைத்ததை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது. என்னவென்று சொன்னால், ஒரு இயக்கத்தினுடைய ஒரு தலைவரை விமர்சிப்பதும் தலைவர் தொடர்பாக ஆதரிப்பதும் அந்த இயக்கத்தை ஆதரிப்பதும் அவை தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதும் சுதந்திரமான ஒரு நாட்டிலே இருக்கின்ற ஒரு இறைமையாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற சமயத்தில் சங்கீதனின் கைது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். ஒரு பயங்கர தாக்குதல் இடம்பெறப் போகிறது, அந்த தாக்குதலுக்கு இவர் வழிவகுத்தார் அல்லது பலரை இணைத்து கொண்டு ஒரு தாக்குதலுக்கான அல்லது ஒரு பெரும் அழிவுக்கான ஒரு திட்டத்தை இவர் வகுத்தார் என்றால் இவர் கைது செய்யப்பட்டது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இவர் தனியே ஒரு பாடலை பாடினார், ஒரு கருத்தை வெளியிட்டார் என்பதற்காக இவர் கைது செய்யப்பட்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது போன்று கஜேந்திரகுமார் எம்பி நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார். சரி, இவை இப்படியாக இருக்கின்ற இந்த நேரத்திலே சுரேஷ் சலையின் குடும்பம் தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. சுரேஷ் சலையின் தாயார் தொடர்பாக இவர்கள் ஒரு நாடக கொம்பனியிலிருந்து அழைத்து வரப்பட்டவர்களா என்கின்ற ஒரு கேள்வியும் இப்பொழுது எழுந்திருக்கிறது. சுரேஷ் சலையின் மனைவி தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. சுரேஷ் சலையின் மனைவி உண்மையிலேயே அவர் மனைவிதானா என்று பல்வேறுபட்ட கேள்விகள் எழுந்திருக்கின்றன. சுரேஷ் சலே ஒரு முஸ்லீம் இனத்தைச் சேர்ந்தவர் என்றும், ஆனால் சுரேஷ் சலையின் மனைவி ஒரு கிறிஸ்தவ இனத்தைச் சேர்ந்தவர் என்றும், அவர் முகத்தை மாஸ்கினால் மூடிக்கொண்டே பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளியிடுகிறார் என்றும், இவ்வாறு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்ற வேளையிலே அவர் சுரேஷ் சலையை தனது கணவர் என்று விழிப்பதை தவிர்த்து சார் சார் என்று விழிப்பதை பல ஊடகங்களும் இப்பொழுது சுட்டிக்காட்டி வருகின்றன. அப்படி பார்க்கின்ற வேளையில் ஒரு கணவனை சார் என்று அழைப்பது ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று பல்வேறுபட்ட கேள்விகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. அதே வேளையில் பல்வேறுபட்ட விடயங்கள் இப்பொழுது பேசுபொருளாக மாறி இருக்கின்றன. உதய ஹம்பம்பில் தீக்குளிக்க போகிறாராம். காரணம் என்னவென்று சொன்னால், சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். தனக்கு தெரியும் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டதன் பிற்பாடு இவர்கள் அடுத்ததாக கை வைக்கப் போகின்ற இடம் கோத்தபாய ராஜபக்சவாகத்தான் இருக்கும் என்று நான் ஏற்கனவே சுரேஷ் சலேக்கு சொல்லியிருக்கிறேன் என்பது போன்ற கருத்தை தெரிவித்த இவர் இப்பொழுது சொல்லியிருக்கிறார் என்னவென்று சொன்னால், கோத்தபாய கைது செய்யப்படுவாராக இருந்தால் நான் தீக்குளிப்பேன் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். உண்மையில் பார்க்க போனால் பல்வேறுபட்ட தமிழர்கள் கைது செய்யப்பட்ட வழியில், பல்வேறுபட்ட முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்ட வழியில் தீக்குளிக்காத இந்த நபர் எதற்காக இவ்வாறு கோத்தபாயவுக்காக தீக்குளிக்க போகிறார் என்கிற நாடகத்தை ஆடி வருகிறார் என்று பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. அதே வேளையில் இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் இருந்த பல்வேறுபட்ட பிக்குமாருக்கு அங்கே வீதியால் சென்று வருகின்ற பல்வேறுபட்ட பெண்கள் பேசிய பேச்சுக்கள், நீங்கள் பன்சலையில் இருந்து நல்வழிப்படுத்த வேண்டிய நீங்கள் எதற்காக வந்து இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள் என்பது போன்று தேரர்களை பார்த்து பல்வேறுபட்ட கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். இவை இப்படி இருக்கின்ற வேளையிலே பிமல் வீரவன்சவின் சகோதரருக்கும் இப்பொழுது பயணத்தடை வந்திருக்கிறது. இதே வேளையில் இந்த பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த நபர்கள் பேசிக்கொண்ட ஒரு விடயம், இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றி இருக்கின்ற ஒரு 20-30 பேர் தான் பங்கு பெற்றிருப்பார்கள். இந்த 20-30 பேரையும் அருகே இருக்கின்ற கால்வாயில் பிடித்து அமர்த்தி இவர்களை அந்த கால்வாயிலே அமர்த்துவோம் என்பது போன்று, அது சரியான ஒரு அழுக்கு நிறைந்த ஒரு கால்வாயாக இருக்குமாம், அந்த கால்வாயிலே இவர்களை அமுக்கி பிடிப்போம் என்பது போன்று சமூக வலைத்தளங்களூடாக அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது. ஆனால் நல்ல வேளை இவர்கள் இந்த போராட்டத்தை நிறைவுக்கு கொண்டு வந்திருந்தார்கள். அப்படி நிறைவுக்கு கொண்டு வராது விட்டிருந்தால் இவர்கள் இந்த சேற்றிலே பிடித்து அமுழ்க்கப்பட்டிருப்பார்கள் என்பது போன்று சமூக வலைத்தளங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றன. இதே வேளையில் இன்றைய தினம் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், சுரேஷ் கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் நிறைவேறப் போகின்றன. 90 நாட்கள் இல்லாத இந்த பிரச்சனை,
90 நாட்கள் அவருக்கு ஏற்படாத இந்த சுகவீனம் எவ்வாறு கோத்தபாய ராஜபக்சவுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்ட வேளையில் வந்தது என்றுதான் இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. உண்மையிலே இப்பொழுது விசாரணைகள் கிடுக்குப்பிடியில் ஆரம்பித்திருந்தன. அதற்கு பயத்து தான் சுரேசலை தனக்கு இவ்வாறான சம்பவங்கள் அங்கே இடம்பெறுகிறது என்று தெரிவித்திருக்கிறார். எனவே இதற்குரிய மூலையாக இருந்தவர் பிடிபடப் போகிறார். அதான் கோத்தபாய ராஜபக்சவுக்கு ஏற்கனவே பயணத்தடை விதிக்கப்பட்டு விட்டது என்று கோத்தபாய ராஜபக்சவுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டதோ அன்றுதான் இந்த போராட்டங்கள் இவையெல்லாம் ஆரம்பித்திருக்கின்றன என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே வேளையில் சுரேசலே தனது கணனியையும் கைத்தொலைபேசி இலக்கத்தினுடைய பாஸ்வேர்டையும் கொடுக்க மறுப்பு தெரிவிக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கணனிக்குரிய பாஸ்வேர்டும் இந்த தொலைபேசிக்குரிய பாஸ்வேர்டும் வெளிவருமாக இருந்தால் பல பெரும் தலைகள் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் என்கிற விடயம் தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளை இதுதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.